அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. செம்மணி, அதில் ஒரு புதைக்குழி. அந்த புதைக்குழிக்குள் பல மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதைக்கப்பட்டிருக்கின்றார்களா, விதைக்கப்பட்டிருக்கின்றார்களா? ஏன் இவர்கள் புதைக்கப்பட்டார்கள்? உயிரோடு புதைக்கப்பட்டார்களா, கொன்று புதைக்கப்பட்டார்களா? குழந்தைகள், பள்ளி பருவ மாணவர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் என்று பலர் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எண்ணிக்கை 33 என்று இதுவரை சொல்கின்றது. இந்த எண்ணிக்கை நீடிக்கலாம். ஏன் இவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு தேடப்படுகின்றது. ஏன் இவர்கள் புதைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் தேட வேண்டும். யார் இப்படி அநீதமாக நடத்தப்பட்டார்களோ, எந்த மனிதர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். புதைக்கப்பட்டவர்கள் எந்த இனத்தவர்கள் என்று பார்க்கக்கூடாது. புதைக்கப்பட்டவர்கள் எந்த குலத்தினர் என்று பார்க்கக்கூடாது. இனம், குலம், நிறம் வேறுபாட்டை அறுத்தெறிந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு மனித குலத்திற்கு கேடு வரும்போது அதற்காக குரல் கொடுப்பவன் தான் நீதமான மனிதனாக இருக்கின்றான். இந்த நீதமான மனிதனாகத்தான் வாழ்வதற்கான வழியை இறைவனாகிய அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். பாலஸ்தீனில் அடித்தால் மட்டுமல்ல அடி, மியன்மாரில் அடித்தாலும் அது அடிதான். இது போன்று இந்தியாவில் அடித்தாலும் அதுவும் வலிதான். உக்ரைனில் அடித்தாலும் அதுவும் வலிதான். நாடு அல்ல, இனம் அல்ல, குலம் அல்ல, எவருக்கு தீங்கிழைக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் ஒரு உண்மை முஸ்லிமுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த புதைக்கப்பட்ட மனிதர்களுடைய வரலாற்று பக்கங்கள் மீட்டு பேசப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு தக்க நீதியை ஆளும் அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முடித்துக் கொள்கின்றேன்.